guys, welcome to Ulunthu channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கியான ஒரு ரெசிபி. இது எப்படி பண்ணனும்ங்கறத பார்த்தலாம். உருளைக்கிழங்க நல்லா தொலி சீவி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் அதை துண்டு துண்டா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இத நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போவும் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வெந்திருக்குன்னு. கையை வச்சு அமுக்குனாலே இதே மாதிரி நமக்கு வெந்துறணும். நல்ல உப்பு சாஃப்ட்டா நமக்கு வந்திருக்கு. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி பேஸ்டா வந்ததுக்கு அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேன்ல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளவுனா ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே அதல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இத நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு மரக்கட்டையில இருக்கிற அந்த கரண்டி வந்து டக்குன்னு அகப்படல. அதனால இந்த கரண்டியை நான் வச்சு யூஸ் பண்றேன். இப்போ இதுல சீனி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இதுக்கு ஒரு 25 கிராம் இல்லனா 50 கிராம்க்குள்ள சீனி ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா தகட்ற மாதிரி இருக்கும். இப்போ ஏலக்காய் தூளை போட்டுட்டு நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க குங்குமப்பூவும் ஆட் பண்ணலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் சூப்பரா கிடைக்கும். இது நமக்கு ரொம்ப வத்தக்கூடாது. அதுக்கு அப்புறம் 100 ml நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்பிளா ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். எனக்கு முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு டக்குன்னு கடாய் எடுக்க முடியல. அதனால நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த குழிக்கரண்டியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அது கூட நான் நெய்யும் முந்திரி பருப்பு போட்டு ஸ்டவ்வுக்கு கொஞ்சம் மேல் டாப்ல வச்சு நான் கிண்டி இதே மாதிரி தாளிச்சுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்க கடுகு உளுந்த பருப்பு கூட நீங்க தாளிச்சுக்கலாம். டக்குன்னு உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்கா இருக்கும். இப்போ அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. லைட்டா ஒரு 2 நிமிஷம் நமக்கு வத்தணும். வத்துனதுக்கு அப்புறம் அதை நம்ம ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ நம்மளுடைய கீர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பாதாம் கீர் மாதிரியே லுக்கெல்லாம் கிழங்குல நம்ம இதை செஞ்சுருக்கோம். அச்சசர் நம்மளுக்கு பாதாம் கீர் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயலு சுவை நட்டியமாடும். நீங்கள் உருளைக்கிழங்குல தான் பண்ணீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.